நண்பர்களே, நீங்க இரவு நேரத்துல வாட்ஸ்அப்பை அதிக நேரம் பயன்படுத்தக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து டெக்ஸ்ட் மெசேஜை மிக வேகமாக சென்ட் பண்ணணும் விருப்பப்பட்டா அதுக்கு ஒரு பிரத்யேக அப்ளிகேஷன் அதாங்க லெட் ஃப்ளாஷ் கலந்த ஒரு கீபோர்டு. இந்த கீபோர்டை உங்களுடைய ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணுறது மூலிமா உங்களால் உங்கள் நண்பருக்கு வாட்ஸ்அப் மூலிமா மிக வேகமாக டெக்ஸ்ட்டை ஷேர் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு வசதியை இந்த கீபோர்டில் கொடுத்துருக்காங்க. அது என்ன கீபோர்டு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு இந்த வீடியோவை வழக்கம் போல் ரொம்ப பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்படியே உங்களுடைய லைக்கையும் கமெண்ட்டையும் கொடுத்துக்கோங்க. வழக்கம் போல் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் வாட்ஸ்அப்பை பயன்படுத்தக்கூடிய நபர்களுக்கு பயனுள்ள ஒரு அப்ளிகேஷனாக திகழுது. ஸோ அதுக்கு நம்ம ப்ளே ஸ்டோர் போவோம். ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு லெட் ஃப்ளாஷ் கீபோர்டு லைட் மெக்கானிக்கல் கீபோர்டு இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்களுக்கு நீங்கள் அலோ கொடுக்க வேண்டியும், அலோ கொடுத்துக்கோங்க. அலோ கொடுத்ததுக்கப்புறம் இது எனாபிள் கொடுத்துக்கோங்க. எனாபிள் கொடுத்ததுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷனை நீங்கள் இன்னும் மறுபடியும் எனாபிள் கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துக்கோங்க, மறுபடியும் ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துட்டு பேக் போங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெட் கீபோர்டு இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கீபோர்ட்ஸ் இருக்குது. இதில் உங்களுக்கு பிடிச்சமான கீபோர்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ரைட் மார்க் வரும், கீழே ஒரு ரைட் மார்க் வரும், அதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆடியோ இருக்குது. இதில் கீ ப்ரெஸ் சவுண்ட்ஸ் இருக்குது. அதாவது நீங்கள் இந்த கீயை நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு விதமான சவுண்ட்ஸை நீங்கள் ஏற்படுத்தணும் விருப்பப்பட்டால் அதை எனாபிள் பண்ணிக்கோங்க. எனாபிள் பண்ணதுக்கப்புறம் இதில் நிறைய சவுண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை உங்கள் ஃபோனில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலரில் ப்ளே பட்டன் இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுறது மூலியமாக ஸோ இந்த சவுண்ட்ஸை நீங்கள் ப்ளே பண்ண முடியும். எப்போல்லாம் நீங்கள் கீபோர்டை ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அந்த சவுண்டை நீங்கள் ஏற்படுத்திக்கலாம். ஸ்டேட்டஸ், ஸோ ஸ்டேட்டஸில் ஒன்றுமே இல்லை. டாப் லெஃப்ட்டில் 3 லைன் என்ன இருக்குது நம்ம பார்க்கலாம். செட்டிங்ஸ் இருக்குது. செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா பாப்அப், கீ ப்ரெஸ் சவுண்ட்ஸ், கீ ப்ரெஸ் வைப்ரேட். ஸோ வைப்ரேட் தேவையில்லை, ஆஃப் பண்ணிக்கலாம். கீபோர்டை நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களோட ஃபோனோட வைப்ரேஷன் ஒர்க் ஆகும். ஸோ இது தேவையில்லை. இப்போ நம்ம டேரெக்டாக உங்களுக்கு உங்கள் வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நண்பர்களை இப்போ நீங்கள் பார்க்கலாம், கீழே பார்த்தீங்கன்னா கீபோர்டு. நான் அந்த லெட் ஃப்ளாஷ் கீபோர்டை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன். என்னோடய ஃபோனில் என்னோடய வாட்ஸ்அப்பில் இரவு நேரத்தில் இந்த கீபோர்டை நான் பயன்படுத்த போகிறேன். செம்ம த்ரில்லிங்காக இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லைட்டிங் அடிச்சுக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வேகமாக நீங்கள் டைப் பண்ணலாம். செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கீபோர்ட். ஸோ நீங்களும் இந்த கீபோர்டை இரவு நேரத்தில் வாட்ஸ்அப்பில் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. இரவு நேரத்தில் வாட்ஸ்அப்பை பயன்படுத்தக்கூடிய நபர்களுக்கு, அதுவும் டெக்ஸ்ட் மெசேஜை ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணி ஷேர் பண்ணக்கூடிய நபர்களுக்கு இந்த கீபோர்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கீபோர்டோட பிரத்யேக அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெட் ஃப்ளாஷ் கலந்த ஒரு கீபோர்டு. ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் உங்கள் ஃபோனில் இந்த கீபோர்டை பயன்படுத்தி பாருங்கள். ஸோ அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனலை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே நேரத்தில் பிடிக்கலைன்னா அன்லைக் பண்ணுங்கள்.